ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜனனி. ஆல்ரெடி நம்ம சேனலில் லோ போரோசிட்டி ஹேர் கேர் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லோ போரோசிட்டி ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து இனிமேல் அப்லோட் பண்ண மாட்டேன்னு. அப்போ நிறையா பேர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி லோ போரோசிட்டி ஹேர் கேர் வீடியோவில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து செம்பருத்தி பூ தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நம்ம ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக கண்டிஷன்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செம்பருத்தி பூவில் வந்து ஒரு 15லேருந்து 20 போல் நான் எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய பச்சை கலர் தண்டு பகுதியை நீக்கிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல அகலமான ஒரு பேசின் இருக்குது அப்படின்னா அதில் 1 கிளாஸ் அளவுக்கு பியோர் வாட்டர் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி பூவை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். லோ போரோசிட்டி ஹேர் இருக்கிறவங்க தாராளமாக செம்பருத்தி பூவை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் எடுத்திருக்க செம்பருத்தி பூவை நல்லா இந்த மாதிரி கையிட்டு கசக்கிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம் மிக்ஸி ஜாரில் இட்டு அரைக்கலாம் அப்படின்னு. அதை விடவே இதில் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், டைம் கொஞ்சம் கன்சியூம் ஆகும். ஒரு 2 to 3 minutes ஆகும். இதை எப்படி நம்ம கன்சிஸ்டன்சி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கசக்குனதுக்கப்புறமா இப்போ வாட்டரோட கன்சிஸ்டன்சி வந்து நார்மலாக தான் இருக்குது. இது நல்லா வந்து இந்த செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய வளவளப்பு தன்மையெல்லாம் இறங்கி நல்லா ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செம்பருத்தி பூவோட கலரெல்லாம் தண்ணியில் சார்ந்து நல்ல ஒரு ரெட் கலர் கிடைக்கும். ஆல்ரெடி வந்து என்னோடய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து வீடியோஸ் போட்டுட்ருந்தோம். அப்போ என்னோடய ஹேர் இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேர் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். அதில் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இந்த மாதிரி தான் வந்து கசக்கிட்டு என்னோடய ஹேரை நான் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த மாதிரி இந்த தண்ணியை யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. லோ போரோசிட்டி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா முடி ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா இந்த செம்பருத்தி பூ தண்ணி, ஹேர் கண்டிஷ்னர், ஹேர் மாஸ்க், ஹேர் சீரம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். இப்போ நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் இந்த பூவை தூக்கி போட்டுறாதுங்க. அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வடிகட்டின அந்த செம்பருத்தி பூ சாரை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹேர் கண்டிஷ்னர் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஆல்மண்ட் கம், அதாவது வந்து பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நிறைய ஜூஸஸ்லாம் நமக்கு வந்து கலந்து குடிச்சிருப்போம். இது வந்து நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஹேருக்கு நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நம்ம ஹேர் டெக்ஸ்சர் நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்டேக்காக நம்ம எடுத்துக்கும் போது நம்ம பாடியை வந்து நல்லா கூலாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து அளவு நான் வந்து என்னோடய ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். பாதாம் பிசினை முந்தின நாள் நைட்டே வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொங்கி புசு புசுன்னு வந்திருக்கும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட வந்து வடிகட்டி வச்சுருக்க செம்பருத்தி சாரை வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது இப்படியே அரைக்காமல் பயன்படுத்தணும் அப்படின்னா அது திப்பியாக முடியில் ஒட்டியிருக்கும். இப்போ நம்ம அதை மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷாம்பூ பதத்துக்கு வந்திருக்கும். இதை அப்படியே யூஸ் பண்ணாமல் இது கூட அடுத்த ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது கிளிசரின். கிளிசரின் வந்து லோ போரோசிட்டி ஹேருக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இது நம்ம ஹேரை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கிளிசரின் வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த கண்டிஷ்னரை வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம நார்மலாக கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி இல்லாமல் ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் லென்த் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 minutes விட்டுட்டு ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிறத இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி சாரில் வந்து ஹேர் சீரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில், அதாவது பாதாம் எண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். பாதாம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி சாரும் எண்ணெயும் நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் சீரம் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு டேம்ப் வெட்டாக இருக்கும்போது ஹேரில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த வடிகட்டின செம்பருத்தி பூ இருக்குது இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி
ஃப்ளாக்ஸ் சீடை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு அதோட ஜெல் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஆறுறதுக்கு முன்னாடியே வடிகட்டிக்கலாம். ஆறுறதுக்கு முன்னாடி ஏன் வடிகட்டணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இல்லாட்டி ரொம்ப வந்து அது கோந்து மாதிரி ஒட்டிக்கும். ஃப்ளாக்ஸ் சீடில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரோட டெக்ஸ்சரையும் எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லது. லோ போரோசிட்டி ஹேர் இருக்கவங்க தாராளமாக ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் யூஸ் பண்ணலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை ஹேர் மாஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஹேர் மாஸ்க் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரில் வந்து எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி ஹேர் ட்ரையாக இருந்து நீங்கள் இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சமாக ஆயில் வச்சுட்டு இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இது வரைக்கும் ஹேர் மாஸ்க், ஹேர் கண்டிஷ்னர், ஹேர் சீரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். பார்ட் 2 வீடியோவில் வந்து ஹேர் கண்டிஷ்னர், ஹேர் மாஸ்க் இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி ஹேரை வாஷ் பண்ணலாங்கிறத பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லா வீடியோவிலும் நான் சொல்லக்கூடியது தான், என்ன தான் நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணாலும் ஃபுட் இன்டேக் எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கிறோமோ அதுதான் வந்து நம்ம ஹேரையும் ஸ்கின்னையும் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.